ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சந்திர தரிசனம், சமநோக்கு நாள். தெலுங்கு வருட பிறப்பு, யுகாதி பண்டிகை. உலக இட்லி தினம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மீன லக்னம், இருப்பு 2 நாழிகை 7 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:14 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:50 மணி வரை பிரதமை, அதன் பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று மாலை 6:37 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று இரவு 7:51 மணி வரை மகேந்திரம், அதன் பின்பு வைத்திருதி. கரணம் இன்று அதிகாலை 4 மணி வரை கிம்ஸ்துக்கிரம், அதன் பின்பு பிற்பகல் 2:50 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 6:37 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 6:37 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய சூரிய பகவானை வழிபட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அடுத்தபடியாக as usual நான் சொல்லுவேன், சென்னையில் இருக்கிறவங்க கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில் சர்வேஸ்வரர் வழிபாடு பிரமாதமாக இருக்கும். போயிட்டு கூட்டு பிரார்த்தனை, அபிஷேகம் எல்லாத்துலேயும் கலந்துக்கோங்க. முடியாத பட்சத்தில் சப்போஸ் வெளியூரில் இருக்கீள், இல்லை உள்ளூரில் இருந்துகிட்டே போக முடியல, ஒன்றும் இல்லை, வீட்லேயே 4:30 to 6 ராவு காலத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு கொஞ்சம் நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது சௌகரியம் உங்கள் இஷ்டம் வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய நமக 108 தடவை சொல்லிட்டு அந்த வெள்ளத்தையோ இல்லை நெய்வேத்தியமாக வச்சுருக்கேள் பாருங்க, அதை அப்படியே சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு கற்பூரஹாரத்தை பண்ணுங்க. மணிச்சத்தம் ஒலிக்கும், அற்புதம். உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகள் ஓடியே விடும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். அதேமாரி உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம், கடன் சுமை குறையும். சர்வேஸ்வரர் வழிபாடு கடன் சுமை குறைய வைக்கும். அதே மனசில் இருக்கிற சங்கடங்களை ஆட்டோமேட்டிக்காக ஓட்டி விட்டுரும் சர்வேஸ்வரர். அற்புதம். நரசிம்ம சுவாமியோட உக்ரத்தையே சனிச்சவராச்சே, அதனால் நம்மளோட கடன் சுமையும் கண்டிப்பாக குறைப்பார், நம்மளோட பிரச்சனைகளையும் குறைப்பார். இன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு அப்படிங்கிற யுகாதி பண்டிகை அப்படிங்கிற தெலுங்கு மொழி பேசும் அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், யுகாதி நல்வாழ்த்துக்கள். சரியா? அதே மாதிரி இன்னைக்கு சந்திர தரிசனம். சந்திர தரிசனம்னாலே நான் சொல்லியிருக்கேன் பற்றியில், கையில் கொஞ்சம் காசை வச்சுக்கோங்க. சாயந்தரம் ஒரு 7 to 8 அப்படியே கிழக்க பார்த்து நின்றுட்டு சந்திர பகவானை வேண்டிட்டு அந்த அரிசி அந்த பைசாவை கொண்டு வந்து உங்கள் சுவாமி ரூமில் வச்சுக்கோங்க. சரியா? இல்லை உங்களோட அந்த கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம், அற்புதமான ஒரு பண வரவு. நீண்ட நாளாக வரலையேங்கிற அந்த பைசா கூட உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தபடியாக இன்னைக்கு இஷ்டிகாலம். இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் வர்ற பிரதமையும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வர்ற பிரதமையும் இஷ்டிகாலம்னு பேர். இந்த இஷ்டிகாலத்தில் அந்த பிரதமையில் என்ன பண்ணப்படாது? சுபகாரியங்கள் பண்ணப்படாது. கரெக்டாக? நல்ல பேச்சுக்கள்லாம் பண்ணப்படாது. ஆனால் என்ன பண்ணணுங்கிறது ஒன்று இருக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த இஷ்டிகாலத்தில் பூஜை புனஸ்காரங்கள், அந்த ஹோமங்கள் அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லையா? மந்திர சப்தம் வீட்டில் ஒலிக்கட்டும். ருத்ர ஜபம் ஏதாவது ஒன்று, ஐகிரி நந்தினி ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், ஏதோ ஒரு மந்திர ஜபம் வீட்டில் ஒலிச்சாலே நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் புதன் மற்றும் சனி, மீன ராசியில் சூரியன், சுக்கிரன், ராகு மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுருமை மேஷ ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகம் நிறைந்த நாள். அதே சமயம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே அலைச்சல்கள் இருக்கலாம். ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களோட அயனசயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் அப்படியே சாயந்தரம் அவர் ராசி மாதிரி உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்துடுறார். இன்னைக்கும் 5 கிரக கூட்டணி இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்ல நல்ல செலவாக தான் வரும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சில காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும். அதே மாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு செலவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரவேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் அதிகரிக்கக்கூடிய நாள். காலையில் உங்களோட 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் அத்தனை கிரகங்களும் கூட்டணி அமைச்சுன்னு இருக்கு. அதே சமயம் சாயந்தரம் அப்படியே ராசி மாறி சந்திர பகவான் உங்களோட விரைய ராசியான 12ஆம் இடத்துக்கு வந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். இன்னைக்கு காலையில உங்களுக்கு நல்ல வருமானம் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள், தொழில் வியாபாரத்தில் ஒருவித முன்னேற்றம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சாயந்தரத்துக்கு மேல செலவுகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு நினைச்ச காரியங்களை நினைச்சபடியே நீங்க செயல்படுத்திக்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 பில்வம் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தா, காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் உண்டாகும் நாள். காலையில 10ஆம் இடமாகி ஜீவனஸ்தானத்துல அத்தனை கிரகங்களும் 5 கிரக கூட்டணி ஓடிட்டு இருக்கு. சாயந்தரத்துக்கு மேலே சந்திர பகவான் அப்படியே நைஷா நழுவி உங்களோட லாபஸ்தானத்தை வந்துடுறார். அதனால இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை பரபரப்பாக இருக்கும். காலையிலேயே உங்களுக்கு சில வேலைகளை உத்தியோகத்தில் கண்டிப்பாக மேல் அதிகாரிகள் கொடுப்பார்கள். அதை இன்முகத்துடன் செய்து மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் பரபரப்பான சூழ்நிலை தொற்றிக்கொள்ளும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு மகிழ்ச்சி உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில சந்திர பகவான் 9வது இடத்துல, அதாவது பாக்கியஸ்தானத்துல 5 கிரக கூட்டணியா அற்புதமா இருக்கார். அதனால நீங்க நினைச்ச காரியங்களை அற்புதமா முடிச்சுப்பீங்க. அதே சமயம் இந்த சந்திர பகவான் நைஸா நழுவி சாயந்தரம் உங்களோட ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். பொறுப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியோ ஜிம்கானதான், சந்தோஷமா இருங்கோ. இன்னைக்கு திடீர்னு உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு எதிர்பார்த்த சில காரியங்கள், தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட் எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம்
அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுருமை சிம்ம ராசி என்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். காலையில சந்திராசிரமம் இருக்கு, சந்திராசிரமம் இருக்குன்னாலே பிரச்சனைகள் தான். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த அஷ்டம ராசியில அத்தனை கிரகங்கள்ல 5 கிரக கூட்டணி நடந்துட்டு இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே சும்மா டக்கப் பார் தான். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். ஆனா சாயந்தரம் சந்திர பகவான் மட்டும் நைஸா அப்படி அவளை விட்டு விலகி உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுவார். மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓரளவுக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா இருக்கும்னாலும் எல்லா விஷயத்திலையும் கவனம் தேவைப்படும். உடல் ஆரோக்கியத்தை முக்கியமா கவனம் எடுத்துக்கோங்க. பேசுற வார்த்தைகளும் கொஞ்சம் நல்லபடியா இருந்தா ரொம்ப நல்லது. சரியா? இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். ஏன்னா காலையில சந்திர பகவான் 5 கிரக கூட்டணியா உங்களோட கலத்திர ஸ்தானத்துல இருக்கார். ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும். ஆனா அவர் ராசி மாதிரி இந்த சந்திர பகவான் நைஸா அந்த கூட்டணியை விட்டு விலகி தனியா வந்துடுறாரு. எங்க? உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். ஸோ சந்திராஷ்டமா ஆரம்பிச்சுடுறது. ஸோ கவனமா இருக்கணும். சாயந்தரத்துக்கு மேல கப்சிப் காராவடை. சரியா? இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரல ஓரளவுக்கு பரபரப்பா இருப்பீர்கள். அதுக்குண்டான ஒரு உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல, குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது ஒரு பிடி அரிசியை கையில வச்சுக்கிட்டு அவங்க இஷ்ட தெய்வத்தை ஒரு 11 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமா போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணக்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுரிமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் ஏற்படும் நாள். காலையில பகிரண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் 5 கிரக கூட்டணியோடு அற்புதமாக உலா வருகிறார். அதனாலே நீங்க எடுக்கிற காரியங்கள் பரபரப்பா இருக்கும், சிறப்பா இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமான ஒரு அறிவு வெளிப்படும். ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கு. உங்களோட பவர் என்னங்கிறத காமிக்கக்கூடிய ஒரு நாள். அதே சமயம் அவரே சாயந்தரம் உங்களுக்கு ராசி மாறி உங்களோட கலத்திர ஸ்தானமாக 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். நைஸா கூட்டணியை விட்டு விலகிடுறார். பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பா கிடைக்கும் சாயந்தரத்துக்கு மேல. இன்னைக்கு ரொம்ப பவரோட தான் வேலை செய்வேல். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல எல்லாம் பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணக்கப்பட்ட தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல 5 கிரக கூட்டணியோடு சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். இன்னைக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் தெளிவா இருப்பேன். நீங்க எடுக்கிற காரியங்கள்ல உங்க மனசுல குழப்பம் இருக்கும், ஆனா நீங்க செய்யற காரியங்கள் தெளிவா இருக்கும். அற்புதமா முடிப்பேன். உத்தியோகத்துல வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க. சாயந்தரம் இந்த சந்திர பகவான் நைசா இந்த கூட்டணியை விட்டு விலகி உங்களோட 6ஆம் இடமாக பகரோகஸ்தானத்தை வந்துறார். ஆற்றல் அதிகரிக்கும். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் ஆன்மீக விஷயங்களில் அதிக நாட்டம் கொள்வார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணக்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி
ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் உற்சாகமும் மாலையில் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல அர்த்தாசிரம சனியோடு சேர்ந்துட்டு 5 கிரக கூட்டணி சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். அதே சமயம் சாயந்தரம் அவரே ராசி மாறி இந்த கூட்டணியை விட்டு விலகி 5ஆம் இடமாகி பஞ்சமஸ்தானத்துக்கு கொண்டுள்ளார் சந்திர பகவான். ஆனால் இன்னைக்கு காலையில உற்சாகமா ஒவ்வொரு வேலைகளையும் அற்புதமா செய்வேல். அதுக்குண்டான மகிழ்ச்சி உங்களுக்கு சாயந்தரம் கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அற்புதமாக கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும் 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் தைரியமும் மாலையில் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு இணைந்து 5 கிரக கூட்டணியா அற்புதமா இருக்கார். அதனால நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். நீங்கள் எப்பொழுதோ கொடுத்த கடன் இன்றைய தினம் திரும்பி வரலாம். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை அருமையாக அமையும். சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றத்தை அடைவார்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு தைரியம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் மனதைரியமும் அதிகரிக்கக்கூடிய நாள். காலையில தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து 5 கிரக கூட்டணியா வலம் வருகிறார். அதனால உங்களுக்கு பொருளாதார நிலை உயர்றதுக்கு ஒரு வழிவகை வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து இணைவார்கள். சாயந்தரம் இந்த சந்திர பகவான் அந்த கூட்டணியை விட்டு விலகி எங்க வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால மனோதைரியம் அதிகரிக்கும். இன்னைக்கு ஆக மொத்தம் கும்பராசி நேயர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு வருமானம் இன்றைய தினம் வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் அலைச்சலும் மாலையில் ஒரு வருமானமும் வந்து சேரும் நாள். இன்னைக்கு ஆதாயம் இல்லாத அலைச்சல் கிடையாது, ஆதாயமான அலைச்சல். ஏன்னா காலையில உங்களுடைய ஜென்மராசியில சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து 5 கிரக கூட்டணியா உலா வந்துட்டு இருக்கார். அதனாலே நீங்க எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். ஒரு தெளிவற்ற சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் இந்த இந்த சந்திர பகவான் சாயந்தரம் ராசி மாறி உங்களோட தனபாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து கூட்டணியை விட்டு விலகிடுறார். அதனாலே இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள் சாயந்தரத்துக்கு மேல அற்புதமா இருக்கும். காலையிலேருந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். கவனமா இருங்கோ. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்கோ. பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருங்கோ. உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலயுமே கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல உங்க பையில வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.